இடி ரைடுக்கு அது சம்மந்தமே இல்லை. என்ன விஷயம்னா, நித்தி ஆயோக்கு கடந்த காலங்களில் மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் பலர் போயிருக்காங்க, அதிகாரிகள் போயிருக்காங்க, குறை எல்லாத்தையும் வச்சாங்க. பெரிய பட்டியலாம் வகிச்சாரு. அதுக்கு பிறகு பல பேர் போயிருக்காங்க, நம்ம அதிகாரிகளும் போயிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லா தன்மைகளையும் விளக்கி எவ்வளவு நிதி வேணும் எல்லாம் கேட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் அவர்கள் இல்ல, இது இந்த கேள்வியெல்லாம் இங்கேயே கேட்குறீங்களே. அந்த 4 ஆண்டா அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? 42 விழுக்காடு மாநிலங்களுக்கு 2015 வரலையும் ஒதுக்கின தொகை படிப்படியாக அது குறைந்து பாதிக்கு பாதி என்பது இன்றைக்கு 25 விழுக்காடாக குறைந்து விட்டது. நிதி ஆற்ற போகுது. அப்ப நிதி ஆயோக்கு கார்ப்பரேட் இன்ட்ரெஸ்டுக்காக இருக்கு. இவரு டெல்லிக்கு போனாரு, 4 கார் தாண்டி போய் அமித்ஷாவை சந்திச்சாரு. அது என்ன, அவர் சம்பந்தி பேர்ல இருக்கிற 609 கோடி ஊழல் இடி ரைடை நிறுத்துறது தான் போனாருங்கிறத ஒத்துக்கிட்டாருன்னா, ஒன்றிய அரசு காலால் இடும் கட்டளைகளை தலைமேற்கொண்டு ஏற்று செயல்பட்ட ஒரு ஆட்சியாக நீங்கள் இருந்தீர்களே தவிர, ஷேல் கம்பெனிஸ் மூலமா அதானிக்கு 3 ஷேல் கம்பெனி இருக்கு. எங்க எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலகத்திலே ரெய்டு விடலையா? யாருக்காக என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இந்த அரசாங்கம் சாதாரண ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் மீது வரி மேல் வரி போடுகிறது. நியூஸ் ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலில் இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் திரு தா லெனின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணம் குறித்து தொடர்ச்சியாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை எப்படி பாக்குறீங்க? முதல்வர் அவர்கள் உண்மையாகவே மாநில நலனுக்காக போய் பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரா, இல்ல என்ன காரணம்? மாநில நலன் அதில் ஒரு பங்கு தான். ஆனால் அதை விட மாநில உரிமைகளை வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதனால தான் டெல்லி பொதுவாக உங்களுக்கு தெரியும், சாம்ராஜ்யங்களின் சாம்பல் மேடு டெல்லிம்பாங்க மன்னர்கள் ஆட்சி காலத்திலேயே. அப்போ அங்கே டெல்லியில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் மாநிலங்களினுடைய உரிமை, குறிப்பாக நித்தி ஆயோக் கூட்டம், முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்துச்சு. அது ஒரு ரேஷனல் சிஸ்டம். இருக்கிற ஒட்டுமொத்த ஜிடிபி அல்லது வரி வருவாய் இது எல்லாத்தையும் எப்படி மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிப்பது, எப்படி நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் ஃபெடரல் செட்டப்னு சொல்கிறோமோ அது மாதிரி ஒரு எக்கனாமிக் ஃபெடரல் சிஸ்டம் ஒன்று இருக்குது இந்தியாவில். அப்போ அதை நோக்கிய வளர்ச்சி பாதைகள் போயிட்டு இருந்தது. மொத்த வருமானத்தில் ஒன்றிய அரசுடைய வருமானத்தில் ஒரு 50 விழுக்காடை ஒன்றிய அரசு வைத்து கொண்டு மீதம் இருக்கிற 50 விழுக்காட்டை மாநிலங்களுக்கு நாம் பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பொது நோக்கோடு தான் அது உருவாக்கப்பட்டது. பிளானிங் கமிஷனை பொறுத்தவரை என்னென்னா, அது ஒரு ஜனநாயக பாடி. அதில் விவாதிப்பதற்கும் கருத்து சொல்வதற்குமான ஒரு இடம் இருந்துச்சு. ஆனால் இப்போ நித்தி ஆயோக்னு வந்த பிறகு இது கிட்டத்தட்ட ஒரு கார்ப்பரேட் மயமான ஒரு வாழ்க்கை முறைக்கு கொண்டு போயிடுது. எப்படி சார்? நான் சொல்கிறேன், நீங்கள் நித்தி ஆயோக்கில் முடிவெடுக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அதில் கார்ப்பரேட் நலன் தான் முக்கியம். குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா திட்டங்களும் பிபிபி திட்டம், இது யாருடைய முன்முடிவு? நித்தி ஆயோக்குடைய முன்முடிவு. இந்த பிபிபி திட்டத்தில் பீப்புள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். பப்ளிக் எங்கே இருக்காங்க? பப்ளிக் தே ஆர் நாட் பப்ளிக், தே ஆர் ஃபீஸ் பேயர்ஸ். யாரெல்லாம் கட்டணம் செலுத்துறாங்களோ அவங்க தான் பப்ளிக்காக இருக்காங்க. பப்ளிக்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் இந்த நாற்கர சாலை இருக்குது, டோல்கேட் இருக்குது, டோல்கேட்டில் எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? அங்கே பணம் கட்டிட்டு போகிற கார் விற்றவர்களோ அல்லது பணம் கட்டிட்டு போகிற பேருந்தில் போகிறவங்களுக்கோ தான் அது உள்ளதாக இருக்குது. அப்போ இந்த பிபிபி என்கிற அந்த திட்டமே கார்ப்பரேட்டுகளுக்காக அவங்களுடைய லாபத்தை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஏன்னா ஒரு தனி முதலாளின்னா எதிர்ப்புணர்வு வரும். பெரிய பெரிய திட்டங்களை எப்படி கொண்டு கொடுக்குறாங்க, இருந்தும் கொடுக்குறார்கள். அதானிக்கு கொடுக்குற சீ போர்ட்ஸாக இருக்கலாம், ஏர்போர்ட்ஸாக இருக்கலாம், ஹார்பர்ஸாக இருக்கலாம், இதெல்லாம் எந்த வரம்பும் இல்லாமல் போயிட்டு 3 ஏர்போர்ட் தான் ஒரு தனி நிறுவனத்துக்கு கொடுக்கலாம்னு விதி இருந்துச்சு 2013 வரை. சாட்சாத் இந்த மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அது திருத்தப்பட்டு எத்தனை நாளும் கொடுக்கலாம். ஏன்னா அதானி அது எவ்வளோ நாளும் வாங்கலாங்கிறதுக்காக. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேரளாவில் நிலம் கொடுத்தது கேரளா அரசு, அங்கே ஏர்போர்ட் கட்டியது மட்டும்தான் இவங்க.
அவங்க கேட்குறாங்க, நாங்க நடத்துறோம், எங்கள்கிட்ட கொடுங்கன்னு. கேள்வி ஆக்சுவலி என்னன்னா, இப்ப முதல்வர் போனதுனால நான் கேட்கிறேன், ஏன் நித்தி ஆயோக்கு இத்தனை வருஷமா புறக்கணிச்சிருக்காரு முதல்வர் அவர்கள் புறக்கணிச்சு? இல்ல அப்படிதான் பொது புத்தியில இருக்கு. இடி ரைடு போறதுனாலதான் பிரதமரை போய் சந்திச்சாரோ அப்படின்ற கேள்வி எழுதல. இல்ல இடி ரைடுக்கு அது சம்மந்தமே இல்லை. என்ன விஷயம்னா, நித்தி ஆயோக்கு கடந்த காலங்களில் மாநிலத்தினுடைய அமைச்சர்கள் பலர் போயிருக்காங்க, அதிகாரிகள் போயிருக்காங்க, குறை எல்லாத்தையும் வச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு வாதம் வந்துச்சு தெரியுமா? முதலமைச்சர் நேரடியாக போய் அங்கே வாதங்களை வைக்கணும், தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பேசணும்னு ஒரு வாதம் வந்துச்சு பொத்தாம் பொதுவாக. அவங்களும் மாநில அரசின் சார்பாக தான் வைத்தார்கள். ஒரு முறை பிடிஆர் பழனிவேல்ராஜனே போனார், பெரிய பட்டியெல்லாம் வசிச்சார். அதுக்கு பிறகு பல பேர் போயிருக்காங்க, நம்ம அதிகாரிகளும் போயிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லா தன்மைகளையும் விளக்கி எவ்வளவு நிதி வேணும் எல்லாம் கேட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? ஒன்றும் நடக்கலை. அப்போ முதலமைச்சர் போகாதனால தான் இதெல்லாம் வரலை என்று ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அப்ப அதை உணர்ந்துதான் முதலமைச்சரே போனார். இப்ப இதனாலையும் வந்துட போதுன்னு நாங்க சொல்லல. 4 ஆண்டுகளா இந்த பிரஷரை போட்டிருக்கலாம் இல்லையா? எனக்கு தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்களை முதல்வர் அவர்கள் இல்ல, இது இந்த கேள்வியெல்லாம் இங்கேயே கேட்குறீங்களே. இந்த 4 ஆண்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் கொடுக்க மறுக்கிறாங்க? இது என்ன, நீங்க ஏகாதிபத்தியமா? நீங்க என்ன முதலாளியா? நீங்க என்ன முதலாளியா? என்ன சொல்லி வந்தீங்க 2014? நான் ஆட்சிக்கு வந்தால் டெல்லியிலிருந்து மாநிலங்களை பார்க்க மாட்டேன், மாநிலங்களிலிருந்து டெல்லியை பார்ப்பேன், கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அதான் நீங்க பேசுனது. இப்போ என்ன பண்றீங்க? டெல்லியில இருந்து பார்த்தா கூட பரவாயில்ல, நாக்பூர்ல இருந்து பாக்குறீங்க. அங்கதான் அம்பானியும் இருக்கிறாரு, அங்கதான் அதானி இருக்கிறாரு. அதானியின் நலனிலிருந்து தேசத்தை பார்க்குறீங்க. இதுதான் தேசத்தினுடைய மிகப்பெரிய அவலம். அப்போ இதை நாட்டு மக்கள்கிட்ட விளக்கணும்ல. தமிழ்நாட்டு மக்கள் விழிப்பு பெற்றவர்கள் தெரிகிறார்கள். இப்போ தேசிய அளவில் எல்லாம் போகுதுல்ல. இன்னொன்று, இதில் அரசியல் பாலிடிக்ஸ். நீங்கள் இப்போ இந்தியா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் வந்திருக்காரு சீஃப் மினிஸ்டர், தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர், கேரளாவில் இடதுசாரி. அப்போ என்ன கூட்டணியா? இல்லை மற்ற மாநிலங்கள், பீகார் மாநிலத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் கலந்துக்கல, அப்போ அவங்களுக்குள்ள வேட்டு வச்சுட்டாங்களா? அதாவது ஒரு நிகழ்வு போக்கு நடக்கிற போது ஒரு பிஎம், இன்னைக்கு அவர் எலெக்டட் பிஎம், இவர் எலெக்டட் சிஎம், தன்னுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கான ஒரு இடமாக கருதி அங்கே போகிறாரு. அதனாலேயே எல்லாம் நிகழ்ந்து விடும் என்று அவங்களும் யாரும் நம்பல. ஆனாலும் இதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த கடப்பாட்டு உணர்வோடு தான் முதலமைச்சர் அங்கே சென்றார். மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். 42 விழுக்காடு மாநிலங்களுக்கு 2015 வரலையும் ஒதுக்கின தொகை, அதை படிப்படியாக இந்த 4 வருஷத்துல குறைச்சி 32% குறைச்சிட்டீங்க. 33 விழுக்காடு தான் குறைக்கிறீங்க. நீங்க ஏன் 42ல் கொடுத்தா கூட தமிழ்நாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேர் அலோகேஷன் வந்திருக்கும். தென் மாநிலங்களுக்கு அலோகேஷனுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கு, வட மாநிலங்களுக்கு அதிகமாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வரி வருவாயின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜிஎஸ்டிக்குள் வரம்புக்குள் வந்துடுது. என்ன பெட்ரோல் டீசலில் வராது, கேஸில் வராது. கேஸும் ஜிஎஸ்டியில் தான் இருக்குது, அது வராது, அது வந்திருக்கு. இங்கே இந்த புகையிலை பொருட்கள், மது, இது மட்டும்தான் மாநில அரசு வரி விதிக்கக்கூடிய இடங்களாக இருக்குது. அதுவும் கேஸ்லேயே இதுலேயே விஏடி தான் போடலாம். நம்ம எண்ணெய் பொருள்களில் வந்து விஏடி தான், வேல்யூ ஆடட் டேக்ஸ் தான் போட முடியும். அப்போ இப்படி இருக்கிற போது மாநிலங்களின் வருவாயை நீங்கள் அதிகம் எடுக்கிறீர்கள். இன்னும் சொல்ல போனால் பெட்ரோல் விற்பனை, பெட்ரோல் டீசல் விற்பனை இருக்க, இதில் ஒரு சென்ட்ரல் பூல் இருந்தது. ஒட்டுமொத்த லாபத்தில் 50% மாநிலங்களுக்கு ஷேர் கொடுத்தீங்க. ஆனால் சாட்சாத் மோடி ஆட்சிக்கு பிறகு, அதுவும் 2019க்கு பிறகு படிப்படியாக அது குறைந்து பாதிக்கு பாதி என்பது இன்றைக்கு 25 விழுக்காடாக குறைந்து விட்டது. 3/4% நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட 5.5 லட்சம் கோடி வரியால் வாங்குறாங்க. பெட்ரோல் டீசல்ல வரியின் மூலம் வாங்குறாங்க. ஆனா அதுல 2013ல் 1.25 கோடி வந்துச்சு. அப்போ வந்து 2.5 லட்சம் கோடி தான் வந்தது வருமானம். அதுல பாதியை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு அதே 1.5 லட்சம் கோடி தான் ஒதுக்கப்படுகிறது. அப்ப பெரும்பகுதி பணம் யார்கிட்ட போகுது? நிதி யார்கிட்ட போகுது? அப்ப நிதி ஆயோக்கு இதனாலதான் சொல்றேன், கார்பரேட் இன்ட்ரெஸ்டுக்காக இருக்கு, ஒன்றிய அரசினுடைய இன்ட்ரெஸ்டுக்காக இருக்கு. ஒன்றிய அரசுன்னா கூட நீங்க இப்ப எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அது என்ன ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி. வங்கிகளில் அல்லது நாணய விகிதாச்சார முறையில் மாற்றம் வர்ற போது, அல்லது மதிப்பு வேல்யூன்னு சொல்கிறோம்ல, டாலருக்கு நிகரான மதிப்பு குறைகிற போது சில நடவடிக்கைகளை அதை எடுத்து அதை சரி செய்வதற்கான முயற்சி எடுக்கும். அதற்காக அங்கே ஒரு நிரந்தர தொகை இருக்கும். அது இதுவரையும் ஏற்றுக்கொண்டதுன்னா 4.5% தான் எடுக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு 2,69,000 கோடி ரூபாயை வாங்கியிருக்காங்க. 7.5%. இந்திய வரலாற்றிலே இவ்வளவு எடுத்ததில்லை.
அப்ப பணம் அடிக்கிற செலவுங்கிற பேர்ல இப்படி ரிசர்வ் பேங்க் மூலம் இது வந்து டிவிடெண்ட் கிடையாது. வங்கிகள் டிவிடெண்ட் கொடுக்குது லாபத்திலிருந்து, எல்ஐசி டிவிடெண்ட் கொடுக்குது, பொதுத்துறை நிறுவனங்கள் கொடுக்குது. ஆனால் ரிசர்வ் பேங்க்ல இருந்து இதை எடுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் செலவினங்கள் என்கிற அடிப்படையில் இவ்வளவு பணம் எடுத்தால் இந்த பக்கம் என்ன இருக்கு? நான் வந்து 1000 ரூபாய்க்கு கம்மியா வச்சிருக்கிறேன், என்னுடைய அக்கௌண்ட்டுக்கான மினிமம் பேலன்ஸ் இருக்குல்ல அது குறைவாக சாதாரண மக்கள் வைத்திருக்கிறார்கள் என்று கிட்டத்தட்ட 9000 கோடி ரூபாய் அடிக்கப்பட்டிருக்கு. எங்கே இருக்கிறது? ஒரு பக்கம் சாதாரண மக்கள் நடுத்தர மக்கள்கிட்ட வரி கொடுமை, அதன் மூலம் வசூலிக்கப்படுவதை பெரு நிறுவனங்களுக்கு பந்தி வைக்கிறீங்க, அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறீங்க. இதுவா அரசாட்சி? இந்த முறைமைகளில் மாற்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் அவர் சென்று தெளிவாக வரையறுத்திருக்கிறாரு. சென்ட்ரல் பூல்ல இருந்து 50 விழுக்காடு கொள்கை ரீதியாக ஒதுக்க வேண்டும். ஏற்கனவே 42 விழுக்காடு ஒதுக்கிய தொகை இப்போது 33 விழுக்காடாக குறைந்து விட்டது. இதை உடனடியாக பரிசீலனை செய்யணும். அதே மாதிரி ஒன்றிய அரசு ஸ்பான்சர் பண்ற கல்வி திட்டங்களுக்கானது பிஎம் ஸ்ரீங்கிற பேர்ல பட்ஜெட் அலோகேஷன் ஆயிட்டுங்க நாடாளுமன்றம். அதுக்கு பிறகு இவங்க யாருங்க தடுத்து வைக்க? உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? நாடாளுமன்றத்தில் விவாதித்து பட்ஜெட்டை அலோகேட் பண்ணிட்டீங்க எஜுகேஷனுக்குன்னு. அப்போ அந்த மாநிலங்களுக்கு உரியதை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் 3 மொழி கற்றுக்கொண்டால் தான் கொடுப்பேன் அப்படின்னா இது என்ன விஷயம்? 68ஆம் ஆண்டிலிருந்து 1968 தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். எந்த ஆட்சியும் நிதியை தடை செய்ததில்லை. நீங்கள் செய்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு எதிராக இருக்கிறீங்க? எந்த முறைமைக்கு எதிராக இருக்கிறீங்க? அப்போ இதெல்லாம் விளக்க வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா? எனவே தான் அதை பயன்படுத்தி கொண்டார் முதலமைச்சர். இது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம் என்றுதான் நான் கருதுகிறேன். எதிர்கட்சி தலைவர் தரப்புல அவர் சொல்றது என்னன்னா, மறைமுகமாக அவருடைய மகனை காப்பாற்றுறதான் முதல்வர் அவர்கள் வந்து பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சாரு. நித்தி ஆயோக் கூட்டத்துல கலந்துக்கணும்னு அவருக்கு வந்து எண்ணமே கிடையாது அப்படின்ற கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ இதை அறிவிச்சுட்டு போறாரு முதலமைச்சர். அரசு முறை பயணம், அரசின் சார்பா போறாரு. ஏற்கனவே பத்திரிகையில் விடுச்சு. இவர் டெல்லிக்கு போனார். 4 கார் தாண்டி தாண்டி போய் அமித்ஷாவை சந்திச்சாரு. அது என்ன, அவர் சம்பந்தி பேரில் இருக்கிற 609 கோடி ஊழல் இடி ரைடை நிறுத்துறது தான் போனாருங்கிறத ஒத்துக்கிட்டாருன்னா இதை நம்ம ஒத்துக்கலாம். அப்போ முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள் மீது ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கு. இடி ரைடு ஏற்கனவே நடந்திருக்கு, வெட்ட வெளிச்சமா இருக்கு. அப்ப அதையெல்லாம் தடுத்து நிறுத்த தான் இவர் போய் கூட்டணியை சேர்ந்தார. அப்ப அவர் போறதுக்கு ஒரு நியாயம் என்றால் அதே நியாயத்தை அடிப்படையாக வச்சு பாருங்க. இங்க அப்படி என்ன வருது? இடி எதிர்த்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. கவர்னர் எதிராக இருக்கிற போது கவர்னரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மிகச்சிறந்த தீர்ப்பை வாங்கியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. சட்டமன்றங்களின் சட்டம் இயற்றும் உரிமை முதலாக இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்ப்பின் மூலம் உருவாகிருக்கு. இதெல்லாம் மிக சிறப்பான விஷயம் இல்லையா? நீங்க உங்க காலத்தில் என்ன பண்ணீங்க? எதை சொன்னாலும் காலால் இடும் வேலையை தலையால் ஏற்று செய்தீர்கள். நான் வருந்துகிறேன் இதை சொல்றதுக்காக. காலால் இடும், ஒன்றிய அரசு காலால் இடும் கட்டளைகளை தலைமேற்கொண்டு ஏற்று செயல்பட்ட ஒரு ஆட்சியாக நீங்கள் இருந்தீர்களே தவிர சுட்டு விரலை கூட காட்டி நீங்கள் உங்கள் உரிமைக்காக, மாநில உரிமைக்காக, மாணவர்களின் உரிமைக்காக பேசியதே இல்லை. அந்த அடிப்படையில் ஈடு என்னங்க புனிதமா? நான் கேட்கிறேன். 99 விழுக்காடு ஈடு இதுவரையிலும் ஏங்க ஃபைல் பண்ண முடியல? ஏன் சார்ஜ் ஷீட் கொடுக்க முடியல? நான் இதை மட்டும் இல்லை, எல்லா வழக்கையும் சொல்றேன். 24 தலைவர்கள் பாஜகவில் இன்னைக்கு ஈடினால மற்ற கட்சிகள் இருந்து, திரிணாமுல் கட்சி, காங்கிரஸ்ல இருந்து, ஏன் அவங்க கூட்டணி இருக்கிற சிவசேனாவில் இருந்து, ஏன் இன்னும் அடிப்படை சொன்னா காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒரு முதலமைச்சராகவே இருக்கார் ஒரு மாநிலத்துக்கு, அசாமுக்கு. ஏன் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இவர் தான் சொன்னார் குடும்ப ஆட்சி. அஜித் பவார் 40,000 கோடி ஊழல். என்ன நடந்துச்சு தெரியலங்க. 15 நாள்ல காட்சி மாறுகிறது. ஆட்சியில பங்கு 40,000 கோடி உள்ள ஊழல் உள்ளவர் மீது இருக்கிற வழக்குகள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப துணை முதலமைச்சர் நிதித்துறை அவர் பார்க்கிறார். அப்ப நீங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் இல்லை, அதை காரணமாக காட்டி தலைவர்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கீங்க. அரசியல் ரீதியாக நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக கட்சிகளை பிளவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான வேலையை ஈடியின் மூலம் பண்றீங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இதே ஈடி சேலத்தில் 2 விவசாயிகள், அவங்ககிட்ட மொத்தமாகவே 1000 ரூபா தாங்க, பணம் கூட இல்லைங்க வங்கியில். சேலம் விவசாயிகள் 2 பேர் தலித் விவசாயிகள். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? ஏன்
அவங்க மீது ரைடு, நோட்டீஸ் விட்டீங்க, வரவழைச்சிங்க. விஷயம் என்னன்னா, அங்கே அவங்க நிலம் வச்சிருக்காங்க. அந்த நிலம் தான் ஒரு பாஜக பிரமுகர் வேணும்னு நினைக்கிறாரு. அதற்கு ஆதரவாக ஈடி செயல்பட்டது. இவ்வளவு கீழ்த்தரமாக ஒன்றிய அரசினுடைய முகமைகள் எந்த காலத்திலும் செயல்பட்டதில்லை. சார், காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஈடி எப்படி இருந்தது? நீங்க கூட்டணியில இருந்தப்ப காங்கிரஸோட ஆட்சி காலத்துல ஈடி ரைடுலாம் நிறைய இடத்துல நடந்து. ஈடி ரைடு நடந்துச்சுங்க. எங்கேயாவது எதிர்கட்சிகள் பழிவாங்கப்படுதுன்னு ஒண்ணு சொல்லுங்களா பாபு? ஒண்ணு சொல்லுங்க. நடக்கலையே. ஏன்னா இன்னும் சொல்ல போனா அந்த சட்டத்தை திருத்தியவர்கள் இவர்கள். மணி லாண்டரிங் ஆக்ட்ல வர்றதுங்க. பிஎம்எல்ஏன்னு சொல்ற அது என்னன்னா, வெளிநாட்டு பணங்கள் இங்க வருது, ஆப்ஷோர்ல இருந்து வருது, போலி கம்பெனிகள், ஷேல் கம்பெனிஸ் மூலமா வருது. இது உலகம் முழுவதும் இந்த விதியை கொண்டு வந்தான். அதற்காக உருவாக்கப்பட்டதான் இடி டிபார்ட்மெண்ட். அப்ப அந்த இடி என்ன, வெளிநாட்டிலிருந்து இங்க நிதி வருகிறது என்றால் அந்த நிதி எங்கிருந்து வந்தது, அதற்கான என்ன காரணம், அந்த போலித்தனத்தை எல்லாம் அம்பலப்படுத்தி அதை வழக்கிட்டு தடுத்து நிறுத்தணும். அதுக்கான வேலை செய்யணும். இன்னும் சொல்ல போனா கருப்பு பணம், கணக்கு வரா பணம். ஆனா அந்த ஷேல் பணங்கள், ஷேல் கம்பெனிஸ் மூலமா அதானிக்கு 3 ஷேல் கம்பெனி இருக்கு. எங்க ஆதாரத்தோடு காட்டினாங்க. மொரிஷியஸ்ல 20,000 கோடி ரூபாய் இந்தியாவுக்குள்ள வந்திருக்குன்றாங்க. யாருக்கு பங்கு போனது? அது ஒன்றிய அரசு, அதனுடைய அமைச்சர்களாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பங்கு? அது ஏன் அதை ஈடி எடுக்கல? நீ ஈடி நியாயமானதுன்னா அதெல்லாம் தூக்கி நீங்க முதல்ல நிறுத்திருக்கணும். எங்க அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்டு போடுறாங்க இந்த வழக்குல. பல நாடுகளுடைய விஷயங்கள்ல என்ன சிக்கிருக்கு? அதுவும் அதானி இல்ல, அதானி நிலக்கரிங்க. கடல் உள்ள வரலையும் ஒரு வேலை, வெளியில வந்தவனு ஒரு வேலைங்க. எத்தனை முறையிலங்க அவன் கொழிப்பது? என்ன இந்த நாடே ஆட்சி அதிகாரமே அம்பானிக்கும் அதானிக்குமா? அதற்காக நடத்தப்படுகிற ஒரு ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சியே இல்லை என்பது தெளிவா சொல்லுது. எனவேதான் ஈடு என்பது நிச்சயமாக நான் சொல்வேன், அது இதுகாரும் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டதோ அதற்காக செயல்படவில்லை. எதிர்கட்சிகளை, ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நான் ஒன்னே ஒன்று உங்கள்கிட்ட சொல்றேன், பத்திரிகையாளர்கள் மீது கூட பயன்படுத்தப்படுகிறது. ஏங்க முன்னாள் கவர்னர் சத்யபால் மாலிக் அவர் மீது ஏன் ஒன்றிய அரசு சிபிஐயும் போறான், இடியும் கேஸ் போடுறான்? என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, இந்த புல்வாமா தாக்குதல உண்மையை வெளில சொல்லிவிட்டாரு. மோடி இதை பத்தி பேசக்கூடாதுன்னுட்டாரு. நான் ஹெலிகாப்டர்ஸ் கேட்டேன். ஏன்னா இவ்வளவு தூரம் ஜவான்களை, வீரர்களை பை ரோடு கொண்டு வர்றது சென்சிட்டிவான இடம், ஆபத்து. எனவே நான் ஃப்ளைட்டு கேட்டேன், கொடுக்கல. இது வந்த பிறகு சொன்ன போது இதை பத்தி வாய் மூடிரு, பேசாதேன்னு சொன்னாங்க, கண்டிச்சாரு, வெளில சொன்னாரு. அடுத்த நாள் போறாருங்க சிபிஐ, அடுத்த நாள் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது, ஈடி போகுதுன்னா அப்ப ஈடி என்ன நிலையில் இருக்கிறது? உங்கள் அரசியல் நோக்கங்களை பயன்படுத்துவதற்காக இந்த நிறுவனங்களை பயன்படுத்துறீங்களே தவிர, கருப்பு பணத்தை தான் நீங்க ஒழிச்சிட்டீங்களா ஐயா? 2016 டிமானிட்டைசேஷன்ல கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டீங்களா? பயங்கரவாதத்தை ஒழிச்சிட்டீங்களா? அப்புறம் எப்படி மீண்டும் மீண்டும் இதெல்லாம் வருது? ஏன்னா நீங்களே அதுக்கு பேட்ரனைஜா இருக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவோடு தான் இது நடக்குது. நாங்க குற்றம் சாட்டுறேன். இன்னைக்கு ஊழலே உங்களால் தான் நடத்தப்படுகிறது. இங்க இருக்க ஈடியோட இந்த இப்ப சமீபத்திய ரைடு எல்லாம் பாக்குறது, இப்ப துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய நெருக்கமான நண்பர்கள், அவருடைய வட்டத்துல இருக்கிறவங்க பிடிபட்டு இருக்காங்க. அவங்க மேல அவங்களுடைய இடங்கள்ல ரைடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதனால ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அவங்க அமைச்சர்கள் மீதே போட்டு ஈடி பண்ணுச்சு. என்ன ஆட்சிக்கு ஆபத்து என்ன வந்துச்சு? மக்களுக்கு தெரியுங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல தலைமைச் செயலகத்திலே ரைடு விடலையா? ரெட்டி, என்ன ரெட்டி, சேகர் ரெட்டி கட்டுக்கட்டாக பணம் எடுக்கலையா? அதுக்கெல்லாம் என்ன கேஸ் இவங்க நடத்தினாங்க? இன்னும் ஒருத்தர் கண்டெய்னர்ல பணம், 2 கண்டெய்னர் பணம் எடுத்தாங்களே, கிட்டத்தட்ட 1 வருஷம் கழிச்சு அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட பணம்னு சொல்றாங்க. அது வரலையும் ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த சூற புலிகள், ஊழலை ஒழிக்கிற ஒப்பற்ற தலைமை எப்படி செயல்பட்டு இருக்கு பாருங்க. எதில் செயல்பட வேண்டுமோ அதில் செயல்படுவதில்லை. வெஞ்சன்ஸ்க்காக, பொலிட்டிக்கல் வெஞ்சன்ஸ்க்காக, பழிவாங்கும் நோக்கோடு இன்றைக்கு இந்த நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுது. ஜனநாயகத்தில் இந்தியாவில் மக்கள் எமர்ஜென்சியை பார்த்தாங்க. அது அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சியை எதிர்கொண்டவர்கள் தான் இந்திய மக்கள். உங்களை போன்ற இந்த மாதிரியான வேலைகள்லாம் வைப்பதை மக்கள் புரியாமல் இல்லை, நிச்சயம் எதிர்வினை ஆற்றுவார்கள். அதனாலதான் கடந்த முறை நீங்க அறுதி பெரும்பான்மை ஆட்சியில் இருந்தீங்க. இந்த முறை உங்களுக்கு பெரும் அடி விழுந்தது. 240 இடத்தோடு சுருக்கினார்கள். மன்னிக்க வேண்டும். இதே நிலை தொடர்ந்தால் அடுத்து உங்களுக்கு 140 இடம் கூட கிடைக்காது.
அதான் நடக்கும். ஏன்னா மக்கள் என்ன முட்டாள்களா? மக்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கிறதுங்க இந்த ஆட்சியை பற்றி. கேஸ் விலை குறையல, பெட்ரோல் விலை குறையல, டீசல் விலை குறையல, அரிசி விலை ஏறிக்கிட்டே இருக்கு. சர்வதேச சந்தைன்னு சொன்னீங்க, சர்வதேச சந்தையில எல்லாம் குறையுது, டீசல் விலை குறையுது, பெட்ரோல் விலை குறையுது, இங்க மட்டும் அப்படியே இருக்குன்னா என்ன காரணம்? நீங்கள் கொண்டு வந்த கொள்கைக்கே எதிராக இருக்கிறீங்க. சர்வதேச சந்தையின் அடிப்படையில் விலை நிர்ணயம் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு 9 முறை வரி போட்டு சாதாரண மக்களை வாட்டி வதக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப இந்த அரசாங்கம் நடத்துவதே யாருக்காக என்கிற ஒரு கேள்வி வருகிறது. இந்த அரசாங்கம் சாதாரண ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் மீது வரி மேல் வரி போடுகிறது. இன்னொரு பக்கம் வரி சலுகையை விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பிசினஸ் ஃபேமிலிஸ் சொல்றோமே அந்த பிக் ஷாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்ப முதல்வர் அவர்களுடைய குடும்பம் சார்ந்த நிறுவனங்கள் வந்து நிறைய இருக்கு. அவர்கள் தான் இங்க வளம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கதான் வந்து மக்களுடைய பணத்தை வந்து அப்படின்ற ஒரு ஆங்கிள் அப்படிதான் சொன்னாங்க. டாஸ்மாக் தெரியும் உங்களுக்கு, ரைடு விட்டாங்க. டாஸ்மாக்ல போய் புண்ணியவான்கள் கண்டுபிடிச்சோ 1000 கோடி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த வழக்கோட தன்மை எடுத்து பார்த்தீங்களா, மொத்தம் 47 வழக்கு, 39 வழக்கு எஃப்ஐஆர் அதிமுக காலத்தில் போட்டது. இதில் என்னன்னா ஒரு நுட்பத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஈடு எங்கே தள்ளிடலாம்னா 30 லட்சத்தை தாண்டிய குற்றங்களாக இருக்கணும், ஊழலாக இருக்கணும். அப்போ 30 லட்சம் வரல இவங்க ஆட்சியில் உள்ள அந்த 7 வழக்குலையும். எனவே அடுத்த இதுக்கு முன்பு இருந்த அந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 39 சேர்த்து 30 லட்சத்துக்கு மேலே காட்டி அவர்கள் தருகிறார்களாம் ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல். அதுக்கு என்ன சொல்லப்படுது? பாட்டிலுக்கு 10 ரூபா கமிஷன் வாங்குறாங்க. நான் தான் ஒரு தொலைக்காட்சியில் கேட்டேன், ஐயா இப்போ கேஸ் சிலிண்டர் 50 ரூபா வாங்குறாங்க, அதெல்லாம் மோடிக்கு எவ்வளோ போகுது, அமித்ஷாவுக்கு எவ்வளோ போகுது சொல்லணும்ல. அதுக்கு ஏன் ஈடி அங்கே போக மாட்டேங்குது? 32 கோடியே 83 லட்சம் பேர் இன்னைக்கு கேஸ் புக் பண்ணாங்கன்னா ஒரு நாள் மொத்த பயனாளிகள் அவ்வளவு இருக்காங்க கஸ்டமர். ஒரு முறை இது பண்ணாங்கன்னா 17,000 கோடி ரூபாய் ஊழல் நடக்குது. அதில் 50 ரூபா மேனி போட்டிங்கன்னா அதில் நீங்கள் சொன்னீங்கல்ல என்ன உஜ்வாலாவில் வர்றவங்களுக்கு சேர்த்து தான் வாங்குறான். எங்கே துடிக்கவில்லையே உங்கள் மனம்? ஏன் அந்த ஊழல் நடவடிக்கை தடுத்து நிறுத்துவதற்கு உங்களுடைய இந்த தனிப்படை வேலை செய்யலை? ஈடி ஏன் வேலை செய்யலை? ஏன்னா உங்களுக்கு தெரியுது. அப்போ அது போல தானே இங்கே எங்கேயோ ஒருத்தன் 10 ரூபா கூட வாங்கினான்னா நிறைய இடத்துல நான் கேட்குறேன் சார். இப்போ ஸ்டார் ஹோட்டல்லாம் 3 மடங்கு அதிகம் விலை வச்சுக்கிறான் சார். டாஸ்மாக் வந்து குறிப்பிட்ட நேரத்திலையும் இயங்கல, அதுக்கு மேலாக சொல்லுங்க சார். 24 அது சொல்லுங்க சார், அதை சொல்லுங்க சார். நீங்க இயங்கிக்கிட்டு சொல்லுங்க சார். நீங்க பண்றதே திருட்டுத்தனம் சார். பூரா திருட்டுத்தனம் பண்ணிட்டு ஊருக்கு உபதேசம் செய்யாதீங்க சார். இது எங்க குஜராத்தில் இல்லையா சார்? இது குஜராத்தில் கள்ளச்சாராயம் அதிகம் விற்கிற இடம்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் மது நம்ம விட அதிக குடிகாரர்கள் இருக்கிற மாநிலம், அது அதிக வருமானம் வாங்கிட்டு இருக்காங்க. மகாராஷ்டிராவில் என்ன குடிகாரர்கள் இல்லையா? பக்கத்தில் உங்கள் கூட்டணி ஆட்சி தான் பாண்டிச்சேரி. என்ன அது என்ன புனித சொர்க்கமா? என்ன மாற்றங்களை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க? அப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டாதவர்கள் என்றால், வேண்டாத மனைவி கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் என்பதை போல பாஜகவுக்கு எதிரான ஆட்சிகள் இருக்கிற இடங்களில் எல்லாம் இப்படி குற்றச்சாட்டு வைப்பீங்க. ஒன்று உதாரணம் சொல்றேன். கேரளாவில் தங்க கடத்தல் கேவலங்க. அது அந்த தங்க கடத்தல்ல என்னென்ன தகுதி திட்டம் ஆடினீங்க? விமானத்துறை பயன்படுத்த வெளிநாட்டிலேருந்து ஒரு தங்கம் வருதுன்னா நீங்க தாங்க பொறுப்பு. அதுக்கு ஒரு மாநில அரசு எப்படி பொறுப்பு இருக்க முடியும்? சுங்கம் உங்க கையில இருக்கு. சுங்கத்தை மீறி எப்படி வந்தது தங்கம் அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டா நீங்க தானே அதை பதில் சொல்லணும். ஆனா முதலமைச்சரோடு தொடர்பு எங்க காமிச்சிங்களா? உங்களால முடிஞ்சிச்சா? அடுத்த தேர்தலை அதை வைத்து நீங்கள் ஓட்டலாம்னு பார்த்தீங்க. மக்கள் காத்திரமான எதிர்வினை ஆற்றினார்கள். நீங்க கூட என்னது மெட்ரோ மேன பிரதமர் முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சிங்க, 85 வயசு. அவரும் படுதோல்வி அடைந்தார். புரியுதுங்களா? எனவே தமிழ்நாடும் அது போலதான் விழிப்புணர்வு பெற்ற மாநிலம். இங்கே உங்களுடைய வேலைகள் ஆகாது. நீங்க என்ன யோக்கியம் என்பதை நாங்கள் அறிகிறோம். இங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வர்ற குற்றச்சாட்டுகள், பாஜகவின் மீது வருகிற குற்றச்சாட்டுகள், அண்ணாமலையே 300 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்திருக்கிறார் என்கிற குற்றச்சாட்டு வருகிறது. பொதுவெளியிலே வருது. பல கம்பெனிகளை மிரட்டி பணம் வாங்கி இருக்கிறாரு. அவருடைய சொத்து கணக்கு எடுத்து பாருங்க. இந்த தேர்தலில், கடந்த தேர்தலில் எவ்வளவு, இந்த தேர்தலில் எவ்வளவு, எப்படி இவ்வளவு உயர்ந்தது? ரஃபேல் வாட்சுக்கு சொன்னது சரியாது? அதுக்கு அவர் காட்டினது என்ன சரியானதா? என்ன பேசுறீங்க? எனவே நீங்கள் பண்ணுவதெல்லாம் ஊழல். இன்னும் சொல்ல போனா
தேர்தலுக்காக நீங்க ரைடு விட்டு பணம் வாங்கின பிறகு அந்த கம்பெனி மீது இருக்கிற எல்லா கேஸையும் இது பண்ணீங்க பாத்தீங்களா? பார்மாசூட்டிக்கல் கம்பெனி வரலையும், ரெட்டி பார்மாசூட்டிக்கல் கம்பெனி வரலையும் முதல் நாள் ரைடு, அடுத்த நாள் அங்க பெய்டான பிறகு விட்டுருவான். எத்தனை கோடி ரூபாய்? எனவே நாட்டை அல்லோகலப்படுத்தி கேவலப்படுத்தி ஜனநாயக முறைமைக்கே எதிராக ஒரு கட்டத்தில் பேசுவாங்க, நாங்கெல்லாம் யோக்கியவான்கள் யோக்கியவான்கள். அயோக்கியர்களின் புகலிடமாக இன்றைக்கு இந்த ஆட்சி மாறிவிட்டது என்பதை தெளிவாக காட்டுதுங்க ஒவ்வொரு நடவடிக்கையும். பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சீங்க. மிக்க நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி.